வணக்கம். அன்பான நேயர்களே, இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தை, நாவிலிருந்து புறப்படும் வார்த்தை. நாக்கு வன்மையானதுதான். இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது. இதை குறித்து வள்ளுவர் தனது 129வது குறட்பாவில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: தீயினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே நாவினாற் சுட்டபடு. அதாவது, தீயினால் சுடப்படும் புண் வெளியே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் பிறரை தீய சொல் கூறி சுடும் வடு என்றுமே ஆறாது. பேச்சாற்றல் மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. மற்ற உயிர்களிடமிருந்து இந்த பேச்சாற்றல் தான் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. மனிதனால் பேசாமல் வாழ முடியாது. மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு பேச்சுத்தான் வடிவம் கொடுக்கிறது. பேச்சு என்பது மிகப்பெரிய கலை. ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தை மற்றவருக்கு மகிழ்ச்சியை தரலாம். சிலருக்கு மனதை உடைத்து எறியலாம், நம்பிக்கையை உடைத்து எறியலாம், ஆறாத வடுவை ஏற்படுத்தலாம். ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம், மற்றொருவரை சாகத் தூண்டலாம். ஒரு நொடிப்பொழுதில் நம்மை உயர்வு அடையவும் செய்யலாம், தாழ்வு அடையவும் செய்யலாம். அதே நேரத்தில் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தை மற்றவருக்கு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இருக்க வேண்டும். மற்றும் அவர்கள் மத்தியில் வளர்ச்சியான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாயின் அவரின் பேச்சு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவர்ந்திழுக்கும். ஒருவர் படித்தவராய் இருந்தாலும் சரி, படிக்காதவராய் இருந்தாலும் சரி, பிறரை காயப்படுத்தாமல் பேச்சு அமைய வேண்டும். ஆம் நண்பர்களே, நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு. அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடம் இருந்து வெளிப்பட வேண்டும். நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதாகவும் எந்த வகையிலும் பிறரை காயப்படுத்தாததாகவும் அமைதல் வேண்டும். ஒருவர் பேசும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து நிதானமாக பேச வேண்டும். நன்றி, வணக்கம்.